ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்காலை வச்சு பாயா பண்ண போகிறோம். அதுவும் முழு ஆட்டுக்காலை அப்படியே போட்டு சூப்பராக பாயா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஆட்டுக்காலை சுத்தமாக கழுவி இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஆட்டுக்கால் இந்த அளவுக்கு தான் நீட்டாக இருக்கணும். எங்கே வாங்கினாலும் சரி இந்தளவுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி தான் க்ளீன் பண்ணணும். ஆட்டுக்கால் எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா சின்ன சின்ன முடிகள் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயிற்று வலி பிரச்சனை அந்த மாதிரி ஆயிடும். ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய பூண்டு, இஞ்சி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கால் போட்டு நறுக்குன துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடுங்க. அடுத்து தக்காளி சின்னதாக நறுக்குன தக்காளி போட்டுக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய், இடித்த இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அதெல்லாம் சேர்த்து அதுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு அடுத்து மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணி ஓரளவுக்கு மீடியமான அளவு தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரில் ஏற்றிடுங்க. மினிமம் ஒரு 6 to 7 விசிலாவது வரணும். அடுத்து தேவையான தாளிக்கிறதுக்கான பொருள் எடுத்துக்கலாம். பட்டை வகை, ஆமாம், ஒரு பல், ஒரு பெரிய பூண்டு, நறுக்கின தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது இந்த குண்டு மிளகாயின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாய் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த நாட்டு மிளகாய் இது எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை வகை கடையிலே கிடைக்கும். கால் நல்லா வெந்து கலண்டுருச்சு பாருங்கள். வாங்க வட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை வகையை சேருங்க. நல்லா சோம்பு கலர் மாறினதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை தூக்கி போடுங்க. அடுத்து பெரிய பூண்டு, அடுத்து நறுக்கின தக்காளி நல்லா வாங்கட்டும். ஹோம்மேடு செட்டிநாடு மசாலா, அடுத்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டால் போதும். போட்டு நல்லா வணக்கி விட்டு வேக வச்ச காலை தூக்கி அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு அந்த வேக வச்ச மிச்ச தண்ணியை அப்படியே ஊற்றிடுங்க. பருப்பு தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். கலரு தான் லைட்டாக கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. லேசாக கொதி வரும்போது மேலே கருவேப்பிலை தூவிக்குவாங்க. கருவேப்பிலை போடும்போது கொதிக்கும்போது கருவேப்பிலை போட்டோம்னா அந்த ஸ்மெல்லே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஆட்டுக்கால் பாயா. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியும் வற்றிருச்சு ஓரளவுக்கு. ஆஹா, கடிக்கவே வேண்டாம். வாயில் வச்சிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மசாலாவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஆட்டுக்கால் பாயா, செட்டிநாடு ஸ்டைல். ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இறக்கி நல்லா வாழை இலையை போட்டு இந்த மாதிரி 2 காலை எடுத்து வச்சு அப்படியே கிரேவி ஊற்றி இந்த பதத்தில் இருக்கணும். பார்த்தீங்களா கிரேவி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதத்தில் இருந்தால் தான் இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி 4 வெங்காயம், ஒரு லெமனை எடுத்து டெக்கரேஷனுக்காக போட்டு வரவங்களுக்கு பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்மத்திலே மறக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயா. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குதா? இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபேமிலியோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வி.